என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கதையாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் இக்காலம் பொருந்தும் என்பதை நாம் இதன் மூலம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வெகுளாமை அதிகாரத்தில் 4ஆம் குரல். இது இன்னைக்கு 304ஆம் குரல். குரல் என்னவென்றால், நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையோ உளவோ பெற. இதன் பொருள் என்னவென்றால், முகத்தின் சிரிப்பையும் மனதின் மகிழ்ச்சியும் குன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ? கதையை பார்ப்போம். எப்படித்தான் பிரச்சனைகளை சமாளிக்கப் போகிறானோ என்று சுமதி கலங்கி நின்றால், 70 வயதுக்கு மேற்பட்ட மாமன் மாமி, பள்ளி செல்லும் பிள்ளைகள், அரசு மல்லிகா என குழந்தைகள், விலைவாசி உயர்வு, அதிக உழைப்பு, சமீபத்தில் கணவன் சுமிக்கு உண்டான சர்க்கரை வியாதி என பிரச்சனைகள் பல இருந்தாலும் சோமுவின் கோபத்தால் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் முக்கியமாக சுமதி திண்டாடினாள். ஒரு முறை சோமு பைக்கில் சென்று கொண்டிருந்த போது 15 வயது சிறுவன் ஒருவன் ஒன்வேயில் தவறாக சைக்கிள் வந்து மோத கீழே விழுந்ததில் வலது கை, பாதம், நெற்றி காயம் என ஆனது. வலி, கோபம் இரண்டும் சேர பையனை சோமு நடத்திவிட்டார். தனியார் ஆஸ்பத்திரியில் பையனின் தந்தை, அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்று இருந்தாலும் பொறுமையாக அமைதியாக சோமுவிற்கு தனியார் ஆஸ்பத்திரியில் ஆறுதல் சொல்லி செலவு முழுவதும் தாம் இருப்பதாக சொல்லி வைத்தியம் செய்தார். ஆனால் சோமு கொஞ்சம் கூட மரியாதையின்றி, என்ன பிள்ளையை வளர்த்திருக்கீங்க, சைக்கிள் ஓட்ட தெரியாம ஒன்வே வழியில் வந்து என் பிளப்பு கெடுத்துட்டான், போலீஸ்கார பையனுக்கு ஒன்வே தெரியாதா என்று தகாத வார்த்தைகள் திட்ட போலீஸ் கேஸ் ஆனது. கோர்ட்டில் ஒன்வேயில் வந்த பையனுக்கு 500 ரூபாய் அபராதமும், பையனை அடித்து துன்புறுத்தியது, கவனச்சிதறலுடன் வண்டி ஓட்டியது, பெற்றோரை அவமானப்படுத்தியது என ரூபாய் 5000 அபராதமும் சோமுவுக்கு விதிக்கப்பட்டது. சோமுவின் மகன் அரசு தந்தையை போல கோபம், அடிதடி என்று செய்பவன். ஒருமுறை பள்ளி உணவு நேரத்தில் சக மாணவன் அரசின் டிபன் பாக்ஸை தட்டிவிட்டதால் அதுக்கு அரசு தொந்தரவு காரணமாக கோபத்தால் அந்த பையனை அடித்து புரட்டி எடுத்து விட்டான். சோமுவை வழக்கம் போல் நிர்வாகம் அழைக்க பள்ளி சென்ற சோமு கோபமாக பேச, விசாரணையில் அரசு ஆரம்பித்த பிரச்சனை தான் இப்படி முடிந்தது என தீர்வாக பள்ளி அரசு நீக்கம் செய்தது. வருட நடுவில் வந்த பிரச்சனை என்பதால் வருடம் வீணாகாமல் இருக்க சுமதி தன் உறவு மூலம் முயன்று அதிக பொருட்செலவில் வேறொரு பள்ளியில் சேர்த்தால், சோமு மட்டும் கோபமின்றி அடக்கமாக இருந்திருந்தால் பிரச்சனை சில வந்திருக்காது என சுமதி புலம்பிக் கொண்டிருந்தால். மற்றொரு முறை வேலை பளு காரணமாக சுமதி வழக்கமாக மாதம் அரசினர் மருத்துவமனைக்கு மாமன் மாமியை அழைத்து சென்று மருந்து மாத்திரை வாங்கி தர முடியாத சூழ்நிலை இருந்தது. கணவன் சோமுவிடம் அப்பொறுப்பை ஒப்படைக்க அவர்களை ஆட்டோவில் ஏற்றி அழைத்து சென்று மருந்துகள் கொடுக்கும் வரை காத்திராமல் தந்தையிடம் மருந்து வாங்கிக் கொண்டு வெளியில் இருக்கும் ஆட்டோவிற்கு ஏறி வீடு திரும்ப சொன்னார். தந்தை தன் மனைவியை கூட்டத்தில் கைப்பிடித்து அழைத்து செல்வது சிரமம், தன்னாலும் தள்ளாமையால் முடியவில்லை என்று சொன்னபோது சோமு கோபமாக, ஜாக்கிரதையாக மெதுவாக பார்த்து போங்க என சொல்லி ஆபீஸ் போய்விட்டார். சோமுவின் தந்தை மனைவியுடன் தடுமாறி நடக்கையில் அரசு மருத்துவமனையிலேயே விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு அங்கேயே பெட்டில் அட்மிட் ஆகி 15 நாளுக்கு மேலாக இருக்க வேண்டி வந்தது. வீட்டிலும் தொடர்ந்தது. செலவு, கோபம், சண்டை, மருத்துவம் என்று நிம்மதி குறைவு
வாழ்வில் வந்தது. இது போன்ற பல பிரச்சனைகளால் சோமு ஆபீஸில் திறமையாக வேலை செய்ய இயலவில்லை. அவனுடைய கோபமும் பல விதத்தில் ஆபீஸில் பல பிரச்சனைகள் உண்டாக்கி இருந்தது. பல வழிகாட்டுதல்கள் எச்சரிக்கை நிர்வாகம் கொடுத்தும் இவரது வேலை திறமை உயரவே இல்லை. கோபதாபங்கள் மட்டும் உயர்ந்து கொண்டே இருந்தது. இவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இவரது ஜூனியர் ஒருவருக்கு கிடைக்க சோமு கோபத்தின் உச்சியில் தாறுமாறாக பேச ஆரம்பித்தார். நிர்வாகம் இந்த பதவிதான் இல்லாவிடில் டிஸ்மிஸ், தொந்தரவு அதிகம் செய்தால் ஆபீஸ் ஏற்றபடி இப்பவே டிஸ்மிஸ் என்றது. சுமதி சோமுவை சமாதானப்படுத்தி ஆபீஸ் நிர்வாகத்திடம் கெஞ்சி வேலையை காப்பாற்றிக் கொடுத்தார். நிர்வாகம் ஒத்துக்கொண்டது. ஆனால் சோமு இதனை அவமானமாக கருதி வீட்டில் சுமதியிடம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் கொண்டு சண்டை போட சுமதிக்கு குடும்ப நிம்மதி மேலும் குறைந்து விட்டது. பாதிக்கப்பட்ட சோமுவின் தந்தை மகன் கூட சுமதிக்கு சப்போர்ட் செய்ய முடியாமல் தவித்தனர். ஒரு கட்டத்தில் சுமதி நோய்வாய்ப்பட பலகீனம் அதிகமாகியது. குடும்ப கவனிப்பு குறைய சோமு அரசு அதிர்ந்தனர். வழக்கம் போல மற்றவரிடம் காட்டும் கோபத்தை சுமதியிடம் காட்ட முடியவில்லை. அவர்களால் குடும்பத்தில் அடங்கி வாழ்ந்தனர். ஆனால் வெளியுலக வாழ்விலும் நிம்மதி வாழ்ந்து வர வேண்டும் என சுமதி கடவுளை வேண்டிக் கொண்டால் இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, கோபம், ஆமாம் கோபம் வருகிறது. அந்த கோபம் வருவது கோபம் கொண்டவருக்கும் சரி, அதனை ஏற்றுக்கொள்வதற்கும் சரி, இன்னொருக்கும் பெரிதும் பயன்படுவதில்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதாவது பகை உண்டாகிறது. கோபம் வரும் விஷயங்களில் நியாயங்கள் பல சமயம் இல்லாமல் தான் இருக்கிறது. நியாயங்கள் இல்லாததே கூட ஒரு கோபத்திற்கு காரணம் என்று ஒரு எண்ணிக்கையும் அனுமானமும் உண்டு. இப்படி இருந்தாலும் கோபத்தால் இதையும் சாதிக்க முடியாது என்று உணர்ந்து அதனையும் இதுவும் கடந்துவிடும் என்ற ஒரு மனப்பக்குவத்துடன் செயல்பட வேண்டும் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய விஷயங்கள் இப்போ வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில எல்லாமே சொல்லாக தான் இருக்கிறது, செயலாக இல்லை. இந்த மாதிரி சொல்லாக இருந்து செயலாக இல்லாதவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருப்பதில்லை. அவர்களே அவர்கள் முன்னேற்றங்களை குறைத்துக் கொள்வதாக நாம் கண்கூடாக பார்க்கலாம். இதுல மற்றொன்று என்னவென்றால், உள்ள வாழ்க்கையை அந்த பணக்காரங்களோ ஏழையோ அதை கூட அனுபவிக்க முடியாமல் அவர்கள் சிரமப்படும் ஒரு சூழ்நிலையும் பார்க்கிறது. மற்றவர்களும் கூடி வாழும் ஒரு சூழ்நிலையும் இழந்து விடுகிறார்கள். இதனால் மனித வாழ்க்கை அர்த்தமில்லாமல் கூட போகிறது. ஆனால் அதை உணராமல் இருப்பதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலையாக இருக்கிறது. இதை உணர வேண்டும், அதனை கோபத்தை நீக்க வேண்டும், நல்ல வாழ்வு மன மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்பதற்கே இந்த குரலை திருவள்ளுவர் கூறுகிறார். நாமும் இதனை சிந்திப்போம். வேறு ஒரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதையும் கருத்தும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வந்தவை, ஆரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையின் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பயிர்த்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகர்களால் தமிழ் மேலும் மக்கள் யாவரும் வளம் பெற்று வாழ்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயலும். வணக்கம்.